சோனம் வாங்செக் இந்தியாவில் ரீசெண்டாக வைரல் ஆகிறது இந்த ஒரு நேம் தான். இவர் ஒரு இன்ஜினியர், டீச்சர், சயின்டிஸ்ட், என்விரான்மெண்ட்டை ப்ரொடக்ட் பண்றவர். நம்ம தளபதி நடிச்ச நண்பன் படத்தோட கொசிசிஸ் பசுபுகளோட ரியல் கேரக்டர் இவர் தான். மிஸ்டர் பசுபுகள். ஹாய் மிஸ்டர் வத்சன். அந்த படத்துல இவரோட 1% மட்டும் தான் காட்டியிருப்பாங்க. ஆனா இவர் பண்ணது அதுக்கும் மேல. ஆனா இப்ப இவர் டெல்லியில கடந்த 20 நாட்களா ஒரு சொட்டு தண்ணியும் சாப்பாடும் சாப்பிடாம உண்ணாவிரத போராட்டம் இருந்துட்டு இருக்காங்க. ஏன் இந்தியாவில இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் இவருக்கு சப்போர்ட் பண்றாங்க? கவர்மெண்ட்டுக்கும் இவருக்கும் என்ன இஷ்யூஸ்? ஏன் 20 நாட்களா உண்ணாவிரதம் இருக்காங்க? இந்த வீடியோல சோனம் வாங்செக்கோட கம்ப்ளீட் ஹிஸ்டரி, அச்சீவ்மெண்ட், இப்போ உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கான ரீசன், கரண்ட் அப்டேட்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் இந்த வீடியோல ஷேர் பண்றேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஹலோ, நான் உங்கள் ரத்தினம். வெல்கம் டு ரத்தின் நியூஸ். சோனம் வாங்செக் 1966ல லடாக்ல ஒரு சின்ன கிராமத்துல பிறக்கிறாரு. அவருக்குன்னு எதுவும் பெருசா பேக்ரவுண்ட் இல்ல. அவர் சின்ன கிராமத்துல பிறந்ததுனால எஜுகேஷன் ப்ராப்ளம்னா நிறையவே ஃபேஸ் பண்றாரு. லடாக்ல எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருந்தது. லாங்குவேஜ் ப்ராப்ளம், லேர்னிங் மெத்தட் ப்ராப்ளம், ஸ்டூடெண்ட்ஸோட டிராப் அவுட் ரேட்ல ரொம்பவே அதிகமா இருந்தது. ஸோ இந்த ப்ராப்ளம் அவர் சேஞ்ச் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டு 1988ல அவர் SCCMOL ஸ்டூடெண்ட் எஜுகேஷனல் அண்ட் கல்ச்சரல் மூவ்மெண்ட் ஆஃப் லடாக் ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ இதோட மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் யாருமே மக்கப் பண்ணாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கணும்ட்டு. ஸோ ட்ரெடிஷ்னலா இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணி பிராக்டிகல் லேர்னிங் மெத்தடை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஸோ இவரோட கேரக்டர் வந்து 1% தான் நம்ம தளபதி நடிச்ச நண்பன் படத்துல வர கொசிசிஸ் பசுபொங்கல். சோனம் வாங்செக்கோட ஐடியாலஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மக்கப்க்கு எதிராக இருக்கும். லேர்னிங் மெத்தடை அவர் இம்ப்ரூவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணாரு. அவரோட ஐடியாலஜி எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, மக்கப் பண்ணாம திங்கிங்க்கும் கிரியேட்டிவிட்டிக்கும் இம்பார்ட்டன்ட் தரணுன்றது அவரோட இம்பார்ட்டன்ட் ஐடியாலஜியா இருந்தது. சோனம் வாங்செக்கோட அச்சீவ்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஐஸ் ஸ்டூபா இனோவேஷன். லடாக்ல வின்டர் டைம்ல வாட்டர் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகும். ஆனா சம்மர் டைம்ல பாத்தீங்கன்னா வாட்டர் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சா தண்ணி தட்டுப்பாடு ஏற்படும். ஸோ இதை ஓவர் கம் பண்றதுக்காக ஐஸ் ஸ்டூபா இனோவேஷனை அவர் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஆர்டிஃபிஷியல் கிளேசியரை கிரியேட் பண்ணி சம்மர் டைம்ல அக்ரிகல்ச்சருக்கு தண்ணி சப்ளை பண்ற மாதிரி அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆர்டிஃபிஷியல் கிளேசியர்னா பனிக்கட்டியில ஒவ்வொன்றா அடுக்கி பிரமிட் ஷேப்ல வச்சிருப்பாங்க. அது சம்மர் டைம்ல அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் ஆகும். இந்த ஒரு இனோவேஷன் என்விரான்மெண்டல் ஃபீல்ட்ல வேர்ல்டு வைட் அட்டென்ஷனை கிரியேட் பண்ணிச்சு. அவரோட இன்னொரு இனோவேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, லடாக்ல டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியா இருக்கும். அங்க சர்வை பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ அவருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி டென்ட் அமைக்கிறது, வீடுலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சு உள்ள டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸா இருக்கிற மாதிரி அவர் பார்த்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம அவர் கிளைமேட் சேஞ்ச் அவேர்னஸ், ரினியூவபிள் எனர்ஜி, லோக்கல் ரிசோர்ஸ் ப்ரொடெக்ஷன், லடாக்ல இருக்க ஈகோ சிஸ்டமை பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இப்ப மெயின் இஷ்யூக்கு வருவோம். 2019ல லடாக்கை வந்து யூனியன் டெரிட்டரியா மாத்திட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அது ஒரு ஸ்டேட்டா தான் இருந்தது. யூனியன் டெரிட்டரியா மாத்தினப்ப அவங்களுக்குன்னு ஒரு எலெக்டட் பீப்புள் இல்ல. சோ அதனால மக்கள் ரொம்ப சஃபர் ஆயிட்டு இருந்தாங்க. லடாக்கு ஓன் எலெக்டட் கவர்மெண்ட் வேணும்னு ப்ரொடக்ட் பண்ணியிருக்காரு. 6th ஷெட்யூல் ப்ரொடக்ஷன், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல 6th ஷெட்யூல் ட்ரைபல் ஏரியாவுக்கு ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் கொடுக்கணும்னு போராடி இருக்காரு. பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, லோக்கல் லேண்ட் ப்ரொடக்ஷன், கல்ச்சர் ப்ரொடக்ஷன், ட்ரெடிஷனல் ரைட்ஸ் ப்ரொடக்ஷன். லடாக் பீப்புளுக்கு இவர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு. இப்போ கரண்ட் சிச்சுவேஷனுக்கு வருவோம். இப்போ சோனம் வாங்செக் பாத்தீங்கன்னா கடந்த 20 நாட்களா டெல்லியில உண்ணாவிரத போராட்டம் இருந்துட்டு இருக்காங்க. அவரோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவே மோசமா இருக்கு. எதுக்காக பாத்தீங்கன்னா, நீட் தேர்வை ரத்து செய்யணும். நீட் எக்ஸாம் பேப்பர் லீக் ஆனதுனால மாணவர்கள் எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. சோ அதுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்று எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணணும்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில டெல்லியில இருக்க போலீஸ் பாத்தீங்கன்னா அவரை வலுக்கட்டாயமா எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அவரோட ஹெல்த் கண்டிஷன் பாத்தீங்கன்னா ரொம்பவே மோசமா இருக்கு. இவர் யாருன்னு சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப கரண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்க ஒரு அப்துல் கலாம் ஐயா தான். இவர் என்விரான்மெண்டல் மட்டும் இல்ல, மாணவர்களுக்கும் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிறாரு. அடுத்து என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி கரண்ட் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பேஜை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.